4 மணிக்கு வருவேன்னு சொல்லியிருந்தாங்க நேத்தே. ஆனா, இன்னைக்கு வரவே இல்ல. சரி இன்னைக்கு வரமாட்டாங்க போல, ஃபோனும் எடுக்கல அப்படின்னு சொல்லி நானும் அசால்ட்டா கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. ஆனா, பவரான ஆள் வேணும் பார்கெயின் பண்றதுக்கு. அங்கேயே இருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரோட்லயே மேக்கப்லாம் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு கடையில போய் இந்த செயின் பார்த்தேன். பார்த்தோனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேபி செயின் தான் பார்த்துட்டுருந்தோம் ஃபர்ஸ்ட்டு. ஒரு 10% வேஸ்டேஜ் சொன்னாங்க ஒரு சின்ன ஷாப்ல. கம்மி பண்ணி குடுங்க. நானும் ஒரு 1/4 மணி நேரம் பேசி பார்த்தேன். அவங்க கம்மி பண்ற மாரி தெர்ல. இட்ஸ் ஓகே. நம்ம உங்களுக்கு ஓகேனா குடுங்க. இல்லன்னா நான் வேற ஷாப் போறேன்னு சொல்லிட்டு வேற ஷாப் போயிட்டு ஜோஸ் ஆலுக்காஸ்ல தான் பார்த்தோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த பேங்கிளும், அதுக்கப்புறம் இந்த செயினும் பார்த்தாங்க. பேங்கிளுக்கு வந்துட்டு 14% வேஸ்டேஜ் சொன்னாங்க. செயினுக்கு வந்துட்டு 12 சொல்லி, அதுக்கப்புறமா 5.5 கம்மி பண்ணாங்க. பேங்கிளுக்கு வந்துட்டு கம்மியே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கே ஒரு மாதிரி அப்செட் ஆயிருச்சு. பவர் போயிருச்சோ அப்படின்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா இல்லன்னு சொல்லி ஒரு 1/2 அன் ஹவரா வெயிட் பண்ணி, அப்புறம் பார்கெயின் பண்ணி பேசி எப்படியோ வந்துட்டு 10%க்கு நாங்க வாங்கிட்டோம். எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு அது அப்படி வாங்குனதுல. ஸோ, அதுக்கப்புறம் வந்து அதே ஹேப்பினஸோட திரும்ப வந்து ஒரு ஷாப்புக்கு போனா, அங்க வந்து சூப்லாம் வந்துட்டு காம்ப்ளிமென்டரியா குடுத்துருந்தாங்க. பிரியா மெஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிவானந்தா காலனிலேருந்து ரைட் எடுத்தா வரும். ஸோ, அங்க போயிட்டு சாப்பிட்டோம். தொக்கு சாதம்னு ஒண்ணு ட்ரை பண்ணோம் புதுசா. சூப்பராவே இருந்துச்சு. நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. இதுதான் இன்னைக்கான விழா.